இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 51 முதல் 60 வரை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 51 முதல் 60 வரை. 51ஆம் வசனம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லால் எறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இரத்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். Praise the Lord, brothers, sisters. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சிறந்ததை மட்டும் கொடுப்பது என்ற தேவனுடைய செய்தியினுடைய தொடர்ச்சியினுடைய கடைசி பாகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். 2 வாரங்களுக்கு முன்பதாகவே சிறந்ததை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில செலுத்த கர்த்தர் நம்மளை அழைக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். வீட்டில் நம்ம இல்லத்தரசியாக இருந்தாலும், பள்ளிக்கூடத்தில் நம்ம மாணவராக இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறவராக இருந்தாலும், நமக்கு எந்த பணி வேலை கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் அந்த இடத்துல தேவனுடைய பலத்திலே தேவனுடைய கிருபையில நாம் சிறந்ததை வழங்க வேண்டும் என்று 2 வாரங்களுக்கு முன்பதாக நம்ம கற்றுக்கொண்டோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17 அது நமக்கு உறுதியாக இருந்தது. கொலோசியர்ஸ் chapter 3 verse 17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கொலோசியர் 3:23-24 நம்ம பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். Praise the Lord. May God give us the strength and the encouragement to always gain strength and grace from Him. அவரிடத்திலிருந்து கிருபையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டு எங்கெல்லாம் நம்ம இருக்கிறோமோ நம்மளாம் சிறந்து விளங்க கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. சென்ற வாரத்தில் ஏழை விதவை எப்படி தேவாலயத்தினுடைய பணப்பெட்டிக்கு கடந்து போய் தனக்கு இருந்தது எல்லாவற்றையும் அந்த பண பெட்டியில அவர் போட்டதை நம்ம படித்து தியானித்தோம். அவருடைய இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து நிறைவிலிருந்து இருக்கிற அந்த 2 காசுகளை கர்த்தருக்கென்று அவர் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். கர்த்தர் செலுத்தினதை கண்டு அவர் அவளை கனப்படுத்தினதை நம்ம வாசிக்கிறோம். மார்க் 12:44, மார்க் chapter 12 verse 44. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து
தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். She gave out of the poverty that she had. அப்ப இந்த 2 வாரங்களை நம்ம என்ன அறிந்து கொண்டோம் என்றால், we all can give. நம்ம எல்லாரும் செலுத்த முடியும். அது நம்முடைய தாளந்துகளாக இருந்தாலும், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வரங்களாக இருந்தாலும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற வருமானமாக இருந்தாலும், நம்ம எல்லாரும் வழங்க முடியும். சிறந்ததை நம்மளால செலுத்த முடியும். இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Acts chapter 6 or 7ல நம்ம பார்த்தோம் என்றால், இங்கு ஒரு மனுஷனை குறித்து நம்ம தியானிக்க கர்த்தர் அழைக்கிறார். ஸ்டீவன் and sister கிறிஸ் அவங்களுடைய கணவர் குறித்து அவங்க சாட்சி சொன்னாங்க. ஸ்டீவன், we're going to see the life of Stephen. ஸ்டீவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 7 நம்ம பார்த்தோம்னா, ஸ்டீவன் என்ற ஒருவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்டீவன் எப்படிப்பட்டவர், எப்படியாக அழைக்கப்பட்டார் என்று நம்ம அறிந்து கொள்ள வசனங்கள் 1லிருந்து 7 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 6 1லிருந்து 7. You can follow with me in your scriptures from Acts chapter 6 verses 1 to 7ல பார்க்கும்போது, அந்த நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தமைத்தவனான அந்தியாகிய பட்டணத்தினாகிய நிக்கோலேவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா, ஸ்தேவான் என்பவர் விசுவாசத்துல மிகவும் நிறைந்தவனாகவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக அவர் காணப்பட்டார். அந்த 7 சகோதரர்களிலே இவர் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போஸ்தலர்கள் அவர்கள் மேலே கரங்களை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து, விதவைகளையும் ஜனங்களை போஷிக்கிற ஊழியத்திலும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஸ்தேவானை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், ஸ்டீவன் அண்ட் அப்போஸ்தலர் நம்ம பார்த்தோம்னா, ஸ்டீவன் ஒரு ஒரு லே பர்சன் சொன்னாங்க. That means he is not an apostle, but at the same time he is of equal worth. Okay, அவரை குறித்து 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே, அண்டர்லைன் பண்ணிங்க, ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். So Peter, Paul, all the other apostles signs and miracles செய்றாங்க. ஆனா இந்த மகனுக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்து ஜனங்கள் மத்தியில அவர் ஊழியம் செய்கிறார். ஜனங்கள் மத்தியில ஜனங்களோடு இருக்க அப்போஸ்தலர்கள் அவர்களை என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? ஜெபத்திலும் திருவசனத்திலும் ஜனங்களை வளர்க்க வேண்டும். இவருக்கு ஜனங்கள் மத்தியில கர்த்தர் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். 2 முக்கியம்தான், 2 சமமான கனம் பெற்றது. ஆனால் ஸ்டீவனுக்கு குறிப்பாக அவர் ஜனங்களோடு இடைப்பட கர்த்தர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த 12 அப்போஸ்தலருடைய அதிகாரத்துக்கு, அவங்களுடைய வழிநடத்துதலுக்கு
அவருடைய அழைப்புக்கு பாத்திரமாக, அபிஷேகத்துக்கு பாத்திரமாக அவர் கீழ் பணிந்து இருக்கிறதுனால ஸ்தேவானுடைய வாழ்க்கையில, அவருடைய ஊழியத்தில் அநேக அற்புதங்கள், அடையாளங்களுக்கான கர்த்தர் கிருபை செய்தார். My first point is give only your best. Give only your best. அதுதான் டாபிக். சிறந்ததை மட்டும் ஜனங்கள் மத்தியிலே நம்ம செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். Give only your best among the people. We cannot ignore it. We cannot run away from people. ஸ்தேவான் உண்மையாக, உத்தமமாக ஜனங்களுக்குள்ளே தன்னுடைய பணியை செய்து நிறைவேற்றினார். நம்முடைய அலுவலகத்தில் நம்முடைய பொறுப்பு என்ன? நம்முடைய வேலை இடத்துல நம்முடைய பொறுப்பு என்ன? நமக்கு எந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது? ஒருவேளை some of us are working in the ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, and you have to handle so many clients, so many customers. ஒருவேளை நீங்கள் இமெயில் மூலமாக அவங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும், வாட்ஸ்அப் மூலமாக அவங்களுக்கு பதில் அளிக்கணும். Late night you have to answer calls. You have to be on the go all the time. ஒருவேளை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இங்கே ஒரு சிலர் இருக்கலாம், and trouble shooting சொல்லுவாங்க. உடனடியாக ஒன்று அடுத்து நீங்கள் trouble shoot பண்ணுவாங்க. There's no time to என்ன சொல்றது, to take a break. இல்லை ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல you are a cleaner or supervisor in a cleaning company. உங்களுக்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு கீழேயாக சிலர் நீங்கள் நடத்தணும். ஸோ நம்ம பார்க்கும்போது இந்த பூமியில் நம்ம இருக்கிற வரைக்கும் we have to face people. We have to face people. ஜனங்களை நம்ம சந்தித்து தான் ஆகணும். They say that we are very connected society. We are எங்கே போனாலும் we are all online, digital world. But அந்த irony என்னன்னா, we are digitally connected, but sometimes we are not able to face to face because we are forced to be in a different world. அப்படி இருக்கும்போது முகமுகமாக பார்த்து நம்மளால பழகிறது, பேசுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இட்ஸ் நாட் இல்லைன்னு இல்லை, ஆனால் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். But nonetheless, we all have to face people. Isn't that so? Have you all felt that, Lord, can I just work by myself? Some people, they just like to work at home and work alone. Work at home and work alone. Okay, but chances are very slim. We still have to manage. ஜனங்களை சந்திக்கிறோம். அதனால தான் வேதம் என்ன சொல்லுது? The Bible says Stephen was a man full of faith, full of the Holy Spirit. நமக்கு இந்த ரெண்டு தன்மை இருந்துச்சுன்னா, full of faith, full of the Holy Spirit நமக்கு இருந்ததுன்னா, நம்ம வேலை இடத்துல எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நம்முடைய பள்ளிக்கூடத்தில் அல்லது நம்முடைய சபை ஊழியங்களில் எப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் நம்மளால சமாளித்து ஒன்றாய் இணைந்து பணியை செய்து முடிக்க முடியும். ஆமென். காரணம், நம்முடைய டிபெண்டன்ஸ் மனுஷர் மேல இல்லை. நம்ம யார் மேல சார்ந்து இருக்கிறோம்? மனுஷனை உருவாக்கி கொடுத்த தேவன் மேல நம்ம சார்ந்து இருக்கிறோம். தேவன் மேல நம்ம சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நம்ம மத்தியில யாரெல்லாம் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சமாளிக்க நம்மளால முடியும். ஆமென் சொல்லுவோமா? அதனால தான் it is important to be full of faith and the Holy Spirit, not full of people, full of faith and the Holy Spirit. ஓகே, அப்படி இருக்கிறதுனால தான் ஸ்தேவானால ஜனங்கள் மத்தியில அப்படியே அவருடைய பணியை செய்து நிறைவேற்ற முடிந்தது. Look at verse 9, வசனம் 9 பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 6:9. அப்போது லிபர்னீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தில் சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் எலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பிய, அண்டர்லைன் பண்ணுங்க, சிலர், அநேகர் இல்ல, பெரும்பாலும் அல்ல, சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. My first point is give only a best among the people. ஜனங்கள் மத்தியில எங்க இருந்தாலும் நம்ம சிறந்ததை வழங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்துல இரண்டாவது குறிப்பு, நம்ம சிறந்ததை வழங்கும் போது, கொடுக்கும் போது எதிர்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எக்ஸ்பெக்ட் ஆப்போசிஷன். எதிர்ப்புகள் இல்லாத சமூகமே இல்லை. அது பெரிய எதிர்ப்போ சிறிய எதிர்ப்போ, எதிர்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நம்முடைய கோட்பாடுகளுக்கு அல்லது நம்ம சிந்திக்கிறது போல எல்லாரும் சிந்திப்பாங்கன்னு நம்ம எண்ண முடியாது.
because we are all differently formed, different family background, different upbringing, different education background இருக்கு, different understanding of issues, matters. So all of us are so different. அப்ப நம்ம சிறந்ததை நம்ம வழங்க இருக்கிற நேரத்தில் நிச்சயமாக எதிர்ப்புகள் வரும். God doesn't guarantee us a trouble-free life. It will be good that if life is without trouble. இல்ல, பிரச்சனையே இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்தை செய்து முழு மனதோடு இருக்கிற இடத்துல நம்ம சிறந்ததை நம்ம கொடுக்கிற இடத்துல தான் எதிரிகள் எழும்புறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. All hell will break loose when we decide to follow God and do our best. எந்த திசையிலும் எந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்காத இடங்களிலே எதிர்பார்க்காதவர்களிடத்திலிருந்து எதிர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு அநேகம் இருக்கிறது. நம் நன்மை செய்கிறதுனால, நம்ம சிறந்ததை செய்கிறதுனால ஒரு சிலர் ஒருவேளை பொறாமை கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்மளை வித்தியாசமா பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவர்கள் சிறந்ததை செலுத்த மாட்டார்கள், மற்றவர்களும் சிறந்ததை செலுத்துறதுக்கு வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க. They will not give their best, neither will they support those who give their best. இப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக நம்ம மத்தியில இருக்க தான் செய்வாங்க. எங்கு போனாலும் நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அவர்களை பார்க்கிலும் நம்ம கர்த்தரை பார்த்து சிறந்ததை வழங்க கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. Remember, I told you to underline the word சிலர் எழும்பி. சிலர் நிச்சயமாக எழும்பும், ஆனால் பலர் நினைச்சிடாதீங்க. Don't be discouraged because that one or two that you feel that are always a thorn in your life. இருக்கதான் செய்வாங்க, அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ பாருங்க, 12 அப்போஸ்தலர்ல 2 நம்ம சுட்டி காட்டுறோம். ஒன்னு யூதாஸ், இன்னொருத்தர் யாரு? பேதுருன்னு மறுதலிக்கிறாரு, அப்புறம் காட்டி கொடுக்கிறாருல 2 பேர். அந்த 2 பேர், மற்ற 10 பேர்லயும் அங்கேயும் கொஞ்சம் சலசலப்பு தான் இருக்கு. பவுலை பார்க்கிறோம். பவுல் அவருடைய நிருபங்களில பேர் சொல்லி அவர் காமிக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, எனக்கு எதிராக இருக்கிறாங்க, எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேர் சொல்லி அவர் சொல்றாரு. So it's inevitable. We cannot please everyone and anyone. Surely cannot. But we do our best under God. தேவனுடைய பார்வைக்கு with good conscience do all that is good and well. Good, give the best. அப்போ இவர்கள் சதி செய்தவர்கள், இந்த சிலர் எழும்புறாங்க தெரியுமா, லேசானவர்கள் நம்ம நினைச்சிடக்கூடாது. ஸ்தேவான் கர்த்தருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றி முடிப்பதற்கு இவர்கள் தடையா இருந்தார்கள். ஸ்தேவானுக்கு கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்தார். ஜனங்களும் அங்கீகரித்து இவன் விசுவாசம் ஆவியில நிறைந்தவன் என்று ஜனங்களும் ஒதுக்கி அபிஷேகம் பண்ணி அனுப்புறாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல சிலர் வகை தேடி கொண்டு இருக்கிறார்கள் அவனை வீழ்த்தலாம் என்று. There will always be opportunities for those around us to trip us or make us not arrive in the destiny that God has called us. ஆனா அப்படிப்பட்டவர்கள் இருக்கும்போது அவர்களை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, கர்த்தரை பார்த்து முன்னோட வேண்டும். அதனால அந்த அந்த பொறுமையோடு ஓடுறது ரொம்ப 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 கஷ்டம். நிதானமா ஓடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் the easy way is to bite back, fight back, attack back. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு. ஆனா பொறுமையோடு நம்ம ஓடும்போது கர்த்தர் என்ன செய்வார்? அவர் செய்ய வேண்டியதில்லை, அவர் நிச்சயமாக செய்து நிறைவேற்றுவார். எதிர்ப்புகள் கண்டிப்பா வரும். எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாலும், உத்தமமா இருந்தாலும், நம்ம வீட்டிலேயே பாருங்களேன், எல்லாரும் வீட்டுல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். உடன் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க, கசின்ஸ் இருக்கிறாங்க, தூரத்து கசின்ஸ் இருக்கிறாங்க. நீங்க நல்லதான் ஓடிட்டு இருப்பீங்க, நல்லதான் பேசிட்டு இருக்கீங்க, நல்லதான் பழகிட்டு இருப்பீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா 2 பேர் எழும்பிடுவாங்க. நீங்க யோசிப்பீங்க, நான் என்னடா சொன்னேன்? ரீவைண்ட் ஓடிட்டு இருக்கோம், நான் எந்த இடத்துல என்ன சொன்னேன், எப்படி சொன்னேன், செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எதிர்ப்புகள் நிச்சயமாக வரும். நம்ம சிறந்ததை கொடுக்கிற நேரத்துல எதிர்ப்புகள் வரணும்னு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதனால நம்முடைய தரத்தை குறைச்சிடக்கூடாது. ஏமேன்னு சொல்லுமா? தரத்தை குறைச்சிடாதீங்க. இதை நான் கூஸ் பாம்ஸோடு சொல்றேன், தரத்தை குறைச்சிடாதீங்க, தரத்தை குறைச்சிடாதீங்க. Your best will bless someone else. Don't lower your standard just because there are some who will struggle. There are few who always pick on you, struggle with you, can't accept you. It is an unavoidable. Life is such. Okay. Now, when this happens, what do?
when opposition rise up, look at David. தாவீதை பாருங்க. இன்னைக்கு நம்ம பாடணும் அந்த பாட்டினுடைய வரிகள் வந்து சங்கீதம் 91ல இருக்கு. எல்லாரும் திருப்பி சொல்லலாமா? Now today we are going to read the Bible with conviction and clarity. Wednesday Bible study and prayer இதை நம்ம practice பண்ணோம். It was really very powerful. When we read the word, declare it. நீங்க declare பண்ணும்போது something happens in our spirit now. So okay, so I want us to turn the Bible to Psalms 91. வசனங்கள் 7 10 நம்ம வாசிக்க போறோம். இணைந்து வாசிக்க போறோம். சத்தமா வாசிங்க. பக்கத்துல வரவங்க எச்சரிக்கை. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கத்த போறாங்க, சத்தமா வாசிக்க போறாங்க. ஷாக் ஆயிராதீங்க. கொஞ்சம் மஃபில் பண்ணி உங்க இருதயத்தை மஃபில் பண்ணீங்க. It's going to be loud and it will be with conviction. Psalms 91 7 to 10 இணைந்து சத்தமா வாசிங்க. கோச்சிக்காதீங்க. சத்தமா நல்லா வாசிங்க. சபையாக வசனத்தை வேகமா வாசித்து பாருங்க. அதுல ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். ஓகே, இணைந்து வாசிப்போம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் விழுந்தார், அது உன்னை அணுகாது. உன் கண்களாய் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்பார்க்கிறதுக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருந்த உன்னதமான கர்த்தரை நோக்கி தாவரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புக்கு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஓகே, போதும். ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. வார்ம் அப் தான் இது. வார்ம் அப். We're going to do one more time. நான் ஏன் சொல்றேன்னா, sometimes I do read the Bible like that. கத்தி வாசிப்பேன், வேகமா வாசிப்பேன். எதுக்கு தெரியுமா? Not to fight with people, but to declare that I trust in the word of the Lord. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையில இருக்கு. So I want us to practice, young and old, இதை நம்ம செய்யலாம். Okay, if you are reading English also, just read out loud. Something happens in our spirit. God strengthens us. Okay, we're going to do it again. Okay, Psalms 91 7 to 10 இணைந்து வாசிப்போம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது ஆகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து உன் மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபனமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இதெல்லாம் சொல்லி நீங்க அறிக்கையிட்டு பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க சுதந்திரத்து பாருங்க. Try in your life. Try it in your life. Because I can tell you this, I cannot promise you. I can't even promise myself that we will not have difficult people in our life. நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமானவர்கள் இருந்தால் நம்ம மற்றவங்களுக்கு கஷ்டமா இருந்துடக்கூடாது. ஆமீன் சொல்லுமா? சரியா? இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? Psalms 27, just once through, okay? I don't want to repeat because of time. Psalms 27, 1 to 6. We're going to read together as a church, individual. Now God will bless us as we read the word of God aloud. சங்கீதம் 27, 1 6, with conviction, clarity. No need to rush, okay? சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாக வாசிங்க. என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். இப்போது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். Praise the Lord. It's really powerful, friends. God's word is powerful. ஸ்டேஃபான் தேவனிலே பற்றி கொண்டு எதிர்ப்பை சந்தித்தார். அது நிமித்தமாக ஜனங்கள் அவரை தாக்கி வீழ்த்த முடியவில்லை. Because God was with Stephen and Stephen held on to God. As we hold on to God, தேவன் நம்மேல அவருடைய கரத்தை வைக்க நாமும் அவரை பிடித்து கொள்ளுகையில எதிர்ப்பு குறையுமா? Unfortunately, in Stephen's case, opposition increased. நாம் தேவனிடத்தில் சேரும்போது, it doesn't mean that when we obey God, there will be immediate peace and tranquility.
தேவனுக்கு நான் பிரியமாய் வாழுகிறேன், பிரியமாய் சேவை செய்கிறேன் என்று சொல்லும்போது opposition may not decrease, it may increase. நெகேமியாவோட வாழ்க்கையில் மறந்துடாதீங்க, பல இடத்துல இருந்து அவருக்கு எதிர்ப்பு வந்தது. துன்மார்க்கம் பண்றவங்க எழும்பினார்கள். ஸ்தேவானை சுற்றிலும் பொய்யான வதண்டை, பொய்யான வார்த்தை, பொய்யான தகவல் மட்டுமல்ல, அவனை கொலை செய்யுமாறு வகை தேடினர். They stirred up each other. ஆலோசனை சங்கத்துக்கு நேராக ஸ்தேவானை அவர்கள் கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். You see in chapter 6 is so wonderful. Stephen is chosen. He's full of the spirit and full of faith. Chapter 7 பாருங்க, is facing the Sanhedrin. Highest order, religious council, ரொம்ப highest ஆன ஒரு order. ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டார், கர்த்தருக்காக வாழ்றார். இன்னொரு பக்கம் ஒரு கூட்டமே எதிர்த்து நிக்குது. எவ்வளவு கஷ்டமா இருந்துக்கும் நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம் நீங்க நினைச்சு பாருங்க. When your voice no longer is heard and you are put on the spot, false allegation, fabricated stories, ரொம்ப கஷ்டமா இருக்கும். I think about Stephen is really, I feel for him, because அந்த இடத்துல, அந்த குற்றச்சாட்டப்பட்ட இடத்துல, அந்த இடத்துல அவன் சிறந்ததை கொடுத்தான். Hallelujah. Is there any one of us here who feel, Pastor, I'm giving my best and yet there's still, I face this ongoing backbiting, ongoing slander in my workplace? Is there any of us have gone through this in life? You're not alone. You're not alone. பக்தியா வாழ்றவங்களுக்கு இது சந்தித்து தான் ஆகணும். நீங்க பக்தியா வாழலன்னா நீங்க பணம் போன போக்கில் எல்லாரும் உங்களை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. Don't think that everyone accepts you, you have the approval of God. Sometimes you may not be approved by people around you, but God will be approving you. என்னை பொறுத்த வரைக்கும் I'd rather be approved by God than to succumb to everyone's clap and applause. But it's a tall order. It's going to be tough. I know சிலர் இந்த ஒர்க் பிளேஸ்ல இருந்து you know that who are the ones who really struggle. But Stephen அந்த இடத்துல, அடி வாங்கின இடத்துல, அடி வாங்கி கொண்டிருக்கிற இடத்துல அவர் சிறந்ததை கொடுக்கிறார். முடியுமா? Can you give your best? Not when everyone is supporting you, everyone is for you. Can you give your best when nothing seems to be on your side? That's the question. 2 Timothy chapter 3 verse 12 பாத்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுத்துவார்கள். மனதாய் இருக்கிற நீங்களும் நானும், தேவ பக்தியா இருக்கக்கூடிய மனதாய் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக வாழணும்னா துன்பத்தை அனுபவித்து தான் ஆகணும். துன்பம் வரதான் செய்யும். துன்பம் வந்தாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லி மத்திய 5:11-12 பார்த்தீங்கன்னா இயேசுவே சொல்றாரு. Matthew 5 and verse 11 and 12, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இது எப்படிலாம் லார்ட், how Lord? But that's what he is saying. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. Be encouraged. முன்பு இருக்கிற தீர்க்க தரிசிகள் பரிசுத்தவான்கள், அவங்க எல்லாம் உண்மையாக கர்த்தருக்காக வாழ்ந்து கல்லெறிக்கப்பட்டாங்க. ஆனா நான் நினைக்கிறேன் இன்றைக்கு பரலோகத்துல அவங்களுக்கு ஒரு வெகுமதி இருக்கு, பலன் மிகுதியா இருக்கு. சில இடத்துல நமக்கு ரிவார்ட்ல இருந்து இப்ப பார்க்க முடியாது. That's the problem with life. Once is a problem. சில ரிவார்டு நம்ம கண்ணால பார்க்க முடியாது, விசுவாசித்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். All of us want reward. You want it சொலையா மஞ்ச சொலை, என்ன சொலை, எந்த சொலை, மஞ்ச சொலை. டொரியன் பற்றி தான் பேசுறேன், தெரியாது நினைச்சிட்டு எனக்கு இதெல்லாம் இப்பெல்லாம் தோண டாப்ல இருக்கு. பரவாயில்ல, மஞ்ச சொலை என்ன ரிவார்ட் எனக்கு இப்ப கிடைக்கும்.
I can tell you friends, salary board இப்போ கிடைக்காது. Sorry to say, my deepest condolences. Christian life is not always glamour. கஷ்டம். ஆனால் நம்ம எதிர்ப்பு காட்டுற ஒரு ஜனமே இல்லையே. கர்த்தர் சொல்ற, நீ சந்தோஷப்பட்டு நீ களி கூறு. அவங்க எரியிறாங்க, எரிஞ்சுக்கிட்டே போ. நீ கம்பீரமாக கர்த்தருக்காக நீ எழுந்து நில்ல. நீ ஒரு ஆசிரியராக இருக்கிறியா, சூப்பர்வைசராக இருக்கிறியா, நீ இல்லத்தரசியா இருக்கிற, ஒரு மாணவராக இருக்கிற, நீ செய்ய வேண்டிய விஷயத்தை நீ கம்பீரமாக செய்து கொண்டே இரு. கர்த்தருக்கென்றே செய்து கொண்டே இரு. எல்லாரும் அந்த ஆலோசனை சங்க குழுவில் இருந்தார்கள். ஸ்தேவான் மட்டும் தனியா அங்க இருக்கிறார். ஆனா தனியா இருந்தவன் தேவன் அவரோடு இருந்தார். He was full of faith and the Holy Spirit, and everyone was surrounding. It's not easy, to be at a place where you really literally can get the cold sweat, Your body can really shake when you know that so many people are against you. ஆனா கர்த்தர் உங்களோடு தான் இன்னும் பலனா இருப்பார். நீங்க நீதிக்காக வாழ்ந்து பாருங்க, நீதியின் சூரியன் உங்க மேல உதிக்கும். Amen. That the sun of righteousness will dawn upon you, என்ன நினைச்சிட்டீங்க? நம்முடைய தேவன் யூத ராஜசிங்கம் உங்களோடு கூடவே இருப்பார். அசைக்க முடியாது, யாரும் உங்களை அசைக்க முடியாது. ஆனா நீங்க உறுதியா, ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமை. அதை தான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகத்துல நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 6:15 நீங்க 6:15 பார்த்தீங்கன்னா, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திரு அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமா இருந்து எல்லாரும் அவங்க மேல் பார்க்கிறாரு. அவன் முகம் தேவ தூதன் அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கூடி எதிர்ப்பு நிற்கிறாங்க, ஆனா அவனுடைய முகமும் பிரகாசித்து இருக்கு. இருள் செய்யறவங்க இருள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கருப்புல இருக்கிறவங்க கருப்புலயே இருப்பாங்க, தீமை செய்யறவங்க தீமையிலே இருப்பாங்க. நம்மளுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். ஏவே நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் வேணும்ல. அவங்களாம் பாக்குறாங்க, அவனுடைய முகம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. நம்முடைய கஷ்டத்தில கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க செய்வார். God will be with you even when all are against you. He will be with you. I'm referring to those who sincerely want to follow God. இங்கேயும் அங்கேயும் உள்ளவங்க நான் சொல்லல. You sincerely at all costs you want to please God. God will be with you. He will help you. எப்படியாவது வழி தப்பி போறதுக்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்துருவார். ஏதாவது கதவை திறந்து நம்மளை தப்பி வைக்க செஞ்சிருவார். அவனுடைய கீழ்ப்படிதலுடைய விளைவுக்காக அவன் சந்திக்க வேண்டியதெல்லாம் சந்திக்க ஸ்தீவன் திராணி உள்ளவனாக இருந்தார். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஸ்தீவன் தன்னுடைய பிரசங்கத்தை அவன் செலுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். He boldly preached the word of God in the place that he was not accepted. ரொம்ப கடுமையான ஒரு கால். It's easy to go in line with the crowd, but to stand for God and keep the word in a difficult society is very, very tough. அவனுடைய கஷ்டத்துல, அவனுடைய adversityல he preached only the best. Not to please men, but to please God who called him. என்னை பொறுத்த வரைக்கும் வேதத்துல மிக அருமையான பிரசங்கம் ஸ்டீவன் எடுத்த பிரசங்கம் தான். அதுதான் Acts chapter 7 நீங்க பாத்தீங்கன்னா Stephen's speech to the Sanhedrin போட்டிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் மிக சிறந்த பிரசங்கம் நான் நினைக்கிறேன். Because he was surrounded by the lions, by the enemies, surrounded, but yet God was with him. He was inviting trouble, but God was with him. தேவன் எப்படி இருந்தார்? அப்போஸ்தலர் 7:51 நம்ம பார்க்கிறோம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஒரு வார்த்தை எப்படி அவர் இங்கும் அங்கும் மாற்றாதபடி சொல்றாரு பார்த்தீங்களா? விஷயம் இன்னும் கொந்தளித்துக் கொண்டு இருக்கிறது. 54 பார்க்கிறோம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து கல்லை அடித்தார்கள். Giving only the best till our last breath.
அந்த வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா, ஸ்தேவான் தன்னுடைய விசுவாசத்துக்காக அவன் நின்றான். அவன் அடித்து கொண்டு இருக்கிற நேரத்துல தொடர்ந்து சிறந்ததை தான் அவன் செலுத்தினான். தாயார்மார்களே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எதிர்த்து நிற்கும் போது அந்த நேரத்துல சிறந்ததை கொடுக்க முடியுமா? பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோர்கள் நீங்க நினைக்கிறது போல அவங்க நினைக்காம இருக்கும்போது, பிள்ளையா இருக்கும்போது நீங்க சிறந்ததை அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? எல்லாமே சாதகமாக இல்லாத நேரத்தில் நம்ம சிறந்ததை கொடுக்க முடியுமா? ஸ்தேவான் கடைசி வரைக்கும் அவர் என்ன சொல்றார்? Lord Jesus, receive my spirit. அவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை துன்பப்படுத்தினவருக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த விண்ணப்பம் பண்ணின சிலரில ஒருவர் கர்த்தர் அங்கு தொட இருக்கிறார். அவருடைய பெயர் சவுல். My last point, something good will come out when we give our best. We may not know. நம்ம அடிக்கப்படலாம், துன்பப்படுத்தப்படலாம், கேவலமாக நடத்தப்படலாம், பொய்யான விஷயங்களை எழுப்பலாம். எஸ், ஆனால் கர்த்தர் அந்த அந்த தீமை செய்யறவங்க மத்தியில கர்த்தர் ஒரு நன்மையை நிச்சயமாக வச்சிருவார். நம்ம தீமை நன்மையினால வெல்லுகிற ஒரு ஜனம். ஆமென். தீமையை நன்மையினால வெல்லுகிற ஜனம். Something good will come out when we give our best. Something good. Maybe இப்ப தெரியாது. வசனம் ரோமர்ல நம்ம பார்க்கிறோம், அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் அமைத்து கொடுப்பார். For those who love him, all things works out for good. Now you may not see the good. இப்போ அது நன்மையாக தெரியல. Lord, இதுல என்ன ஒரு நன்மை இருக்கு? ஆனா அது நன்மைக்கு ஏதுவாக. God is doing something even in our adversity. Trust in him. I do not have every answer for life, but I have the life himself. அவரே எனக்கு இருக்கிறார். If God would to tell me every sentence, every paragraph இப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்குன்னா, I think he knows how we will react. எல்லாத்துக்கும் அவர் ஒன்னா சொல்ல மாட்டார். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக நல்ல விஷயங்களை நமக்கு வைத்திருக்கிறார். Leave the results to God. Sometimes when you do your best, you may think that இவ்வளோ செய்கிறேன், இவ்வளோ பாடுபடுறேன், இவ்வளோ பிரயாசப்படுறேன், இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி வைக்கிறேன். I don't seem to get the results, God. I know it's tough. I think God knows. ஆனால் சகலத்தையும் அழகாக நேர்த்தியாக அவருடைய நேரத்தில் கர்த்தர் செய்து முடிப்பார். Bible says he will do everything beautifully in his time. நம்முடைய நேரத்துக்கும் அவருடைய நேரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர்கிட்ட ஒரு நேரம், ஒரு காலம் இருக்கு. நம்ம பொறுமையாக செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொண்டே இருப்போமாக. So slowly. விதைக்கும் போது நல்லா பொறுமையா விதைப்போம். Benefits will come, but be patient. எப்போ வரும் தெரியல, என்ன வரும் தெரியல. என்ன ஆசீர்வாதம் சேரும்? பணமா, இல்லை நீங்க கேட்கக்கூடிய விஷயமா, ஊழிய வளர்ச்சியா, வேலையினுடைய முன்னேற்றமா, பிள்ளைகளுடைய கீழ்படிதலா, பெற்றோர்களுடைய மனம் திரும்புதலா, I do not know. ஆனா கர்த்தர் செஞ்சுதான் ஆகும். சிறந்ததை கொடுக்கிறதுனால நம்ம குறைஞ்சு போகவே மாட்டோம். All I'm saying is, குறைச்சி வச்சிடாதீங்க. But you can ask me, Pastor, you seem to be very well dressed. Every Sunday I see you, you come to church. Family seems to be okay. Yeah, praise God for that. Yeah, family is okay. பாடு இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, துன்பம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. Pastor, maybe you have no discouragement. You seem to be singing songs and preaching the word of God. You're praying for so many people. Are you sure? நானும் பல நேரம் நினைச்சிருக்கேன், ஆண்டவரே ஸ்லோ டவுன் பண்ணிடலாமா, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கா, நீ என்ஜின் முன்னுக்கு ஓடிட்டு இருக்க, கேரேஜ் இருக்குனால நீனும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண நேரத்தில் அந்த தாட் வரும். அந்த நேரத்தில் தான் there will be some need something that needs my attention. I say, Lord, forgive me, Lord. இந்த வாரத்தில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம்னு நினைச்சேன் ஆண்டவரே, இந்த மாசத்துல ஸ்லோ பண்ணலாம்னு நினைச்சேன் ஆண்டவரே. And Lord reminds me, nevertheless you keep giving your best, whether it's appreciated or not.
I'm just giving an example. I'm not saying mine is the example. Of course not. நம்முடைய வாழ்க்கையில as a parent, as a child, as a student, as a homemaker, எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும். நான் இதுக்கு மேல நான் should I slow down? Should I give just the second best to my employer, second best to my superior, second best in my project, second best கொடுப்பா? No. சிறந்ததே கொடுங்க. அந்த சிறந்ததை ஸ்டேவன் கொடுத்த நிமித்தமாக சவுல் எழும்புகிறத நம்ம பார்க்கிறோம். சவுல் யாரு? சபையை துன்பப்படுத்துகிறவன். ஆனா அதான் சொல்லுவாங்க, the blood of the martyr is the seed of the church. தியாகியினுடைய ரத்தம் மூலமாக சபையினுடைய ஆரம்பம். சில நேரத்துல இந்த உலகத்தினுடைய பாடுகள், சுமைகள், அழுத்தங்கள், துன்பங்கள் நம்மளை சேரும். ஆனா அதுக்கும் கர்த்தர் ஒரு அர்த்தம், ஒரு நேரம் வச்சிருப்பாரு. நன்மை நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சிறந்ததை மட்டும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. I think a 3-week kind of a series, once a year. The last time I preached the same series, same text but different flavor. But may God help us in whatever ways to give our best to Him. Shall we just close our eyes and look to Him? இந்த ஒரு கேள்வியை நமக்கு முன்பதாக நம்ம வைக்கலாமா? எந்த விஷயத்துல நான் செகண்ட் ரேட்டடா கொடுத்திருக்கேன்? செகண்ட் குவாலிட்டி, my love for my spouse, my care for my children, அல்லது for the children, அப்பா அம்மா அவங்களை கவனிக்கிறது நான் சோர்ந்து போயிட்டேனா, அல்லது விலகி போயிட்டேனா, அல்லது வேலை இடத்துல சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய பாடுகள்னால என்னால Lord, I just so tired and exhausted, Lord. I have to keep defending myself and keep it's tiring, Lord. நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஒருவேளை ஊழியத்துல நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி இல்லையே, ஒருவேளை நம்ம நினைக்கலாம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்களா, எதை செய்தாலும் மனப்பூர்வமாக செய்ய வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. எதை செய்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் மனப்பூர்வமாக, ஒரு கார்டு எழுதுறோமா, ஒரு மெசேஜ் அனுப்புறோமா, மனப்பூர்வமாக, ஒரு இடத்துல நம்ம பேசுறோமா, மனப்பூர்வமாக, ஒரு இடத்துல கை கொடுக்கிறோமா, மனப்பூர்வமாக, ஒரு இடத்துல உற்சாகப்படுத்துறோமா, மனப்பூர்வமாக, நம்முடைய நேபர்ஸை சந்திக்கிறோமா, மனப்பூர்வமாக, ஊழியமா, மனப்பூர்வமாக, சிறந்ததை கொடுப்போமாக. எதிர்ப்புகள் நிச்சயமாக வரும், சோர்வுகள் வரதான் செய்யும், ஆனா சிறந்ததையே கொடுப்பேன் ஆண்டவரே. தசம பாகம் காணிக்கையிலே சிறந்ததை கொடுக்கிறோமா? கர்த்தருக்கு சேர வேண்டியவைகளை நம்ம சேர்க்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. I want us all to just take this time of prayer. I want us to just identify the areas that we have fallen short. குறைவான இடங்களிலே ஆண்டவருக்கு நம்ம காண்பிப்போமாக. குறைவான இடங்களிலே கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுத்து நிறைவாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. அப்படி நம்ம உண்மைத்துவமாக இருக்கும்போது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உயர்வுகளும் கீர்த்திகளையும் ஆசீர்வாதங்களும் வெகுமதியும் பலனையும் கர்த்தர் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்காம இருந்தாலும் வருகிற உலகத்துல நமக்கு உண்டு. கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நம்முடைய கிரியைகளையும் கூட கர்த்தர் அங்கீகரிக்கிறார். We don't earn our salvation, it is by grace, by our works are important. நம்முடைய கிரியைகள் முக்கியம். Hallelujah, hallelujah. நம்முடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோமாக. Lift up our hands to the Lord. Say, Lord, thank you, Lord. Thank you, அப்பா. இந்த கரங்களை உயர்த்த கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு பெற்றோராக என்னுடைய கரத்தை நான் உயர்த்துகிறேன். ஒரு வாலிபனாக என்னுடைய கரத்தை நான் உயர்த்துகிறேன். ஒரு மாணவனாக என் கரத்தை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஒரு சிறியவனாக என் கரத்தை நான் உயர்த்துகிறேன். ஒரு இல்லத்தரசியாக கரத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. வேலை இடத்துல ஒரு முதலாளியாக நான் கரத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நான் மறுபடியும் உம்முடைய கரத்துல செலுத்த இந்த நேரத்தில் உம்முடைய கரத்துல செலுத்துகிறேன் ஆண்டவரே. சிறந்ததை மட்டும் நான் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எனக்கு உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய விசுவாசம் எனக்கு தாங்க. சோர்வான இடங்களிலே கர்த்தர் சத்துவத்தை தாங்க ஆண்டவரே. சோர்வான இடங்களிலே கர்த்தர் பலத்தை தாங்க ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல ஆண்டவர் தலை குனிந்து நடக்க ஒரு சூழ்நிலை வந்ததோ ஆண்டவரே, அந்த இடங்களில தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல சோர்ந்து போய் விட்டு விட்டோம் ஆண்டவரே, அந்த இடத்துல கர்த்தர் ஆண்டவரே பலனாய் எங்களுக்கு வருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தீவன் எப்படி பலனாய் இருந்தாரோ ஆண்டவரே, மனுஷன் மேல பலத்தை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் விசுவாசத்துல அவன் பலனாய் காணப்பட்டான். full of faith, Lord.
and he was full of the Holy Spirit. அப்பா, நாங்கள் இந்த பூமியில எவ்வளவு ஆண்டுகள் வாழுவோம் என்று நமக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் இருக்கிற ஆண்டுகளிலே ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்துல நிறைந்தவர்களாக, ஆவியில நாங்கள் நிறைந்தவராக நாங்கள் காணப்பட எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things to Christ who gives me the strength. சொல்லுமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. நம்முடைய கால்களை, நம்முடைய கரங்களை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய கண்களை, நம்முடைய செவிகளை கர்த்தர் பலப்படுத்துவாராக. You know, Sunday is a day of rest for all of us. Many of us are working. We're so tired. We are so exhausted. But you know what? This is a Sabbath day. Hallelujah. It's a Sabbath of rest. That God will give us rest. Let's not stop. But He's ceasing to strive. Hallelujah. May God help us to Monday to Saturday. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. ஆண்டவரே, விசேஷமான கிருபை பலன் ஒவ்வொருவர் மேலும் இந்த இடத்துல இறங்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த திங்கட்கிழமையிலிருந்து ஆண்டவரே சனிக்கிழமை வரைக்கும் சந்திக்கிறதுக்கான ஆண்டவரே விசேஷமான பலன், ஆண்டவரே விசேஷமான கிருபை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட ஜெபிக்கிற ஒரு தெளிவு வருவதாக ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் வருவதாக ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் தரத்தை குறைச்சி வைக்காதபடி எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவர் ஒரு பலன் வருவதாக ஆண்டவர், ஒரு கிருபை, ஒரு அபிஷேகம் இந்த இடத்துல ஒவ்வொரு மேலும் பொழிவதாக ஆண்டவரே. Lord, let this Lord ஆண்டவரே, எப்படி ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்ததோ, ஹalleluya ஆண்டவரே, எங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க. எங்களுடைய கையின் கிரியைகளை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. போற இடம் எல்லாம் ஆண்டவர் நறுமணமாக, உகந்த காணிக்கையாக ஆண்டவரே, மகிழ்விக்கத்தக்கதாக ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள், பெரியோர், முதியோர்களுக்கு ஆண்டவர் உம்முடைய முகத்தை ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தை, உங்களுடைய முகத்தை நீங்க காண்பீங்க ஆண்டவரே. ஹalleluya. பிரகாசிக்க பண்ணுங்க கர்த்தர். இதுவரைக்கும் நீங்க நடத்தின கிருபைகளுக்காக நன்றி. இனியும் நீ நடத்த வல்லவராக இருக்கிறீரப்பா. ஹalleluya. I want us to just commit and surrender our families to God. நம்முடைய குடும்பங்களை கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிப்போமாக. நம்முடைய வேலை ஸ்தலத்தை கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிப்போமாக. நம்முடைய பொருளாதார ரீதியும் கூட, நம்முடைய வருமானம், நம்முடைய சேலரி, நம்முடைய வேலை எல்லாம் கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிப்போமாக. நம்முடைய சபையும் கூட கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிப்போமாக. நம்முடைய ஊழியங்களை கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிப்போமாக. கர்த்தர் நமக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அவைகளை எல்லாவற்றிலும் நம்ம மனப்பூர்வமாக, சந்தோஷமாக கர்த்தருடைய கிருபையில நம்ம செயல்பட கர்த்தர் நமக்கு பலத்தையும் எல்லா தயவும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. நன்றி அப்பா. இந்த அருமையான நேரத்திலும் கூட நம்முடைய விசேஷமான பிரசனம் எங்களை தாங்கி சென்றதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 3 வாரங்கள் நாங்கள் கொடுப்பதிலே கொடுத்து நாங்கள் அறிந்து கொள்ள நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. எந்த விஷயத்திலும் நாங்கள் சோர்ந்து போகாத ஆண்டவரே, நாங்கள் விட்டு விடாதபடி ஆண்டவரே, நமக்கென்று சேர்த்து வைக்காதபடி தாராளமாக செலுத்த எங்களுக்கு எல்லாம் கிருபையும் பலத்தையும் நீங்க தந்தரல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.